ஓம் சாந்தி. தினமொரு அவ்யக்தவாணி பகுதியில் இன்று நாம் கேட்கக்கூடிய வாணிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த வாணி நடைபெற்ற நாள் 10/4/2017. இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அவ்யக்தவாணி. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வாணியினுடைய தேதி சொன்னால் 10/4/2017. இதுக்கு முன்னாடி 20/3/2017 பாப்தாதா குழந்தைகளோடு மிலன் செய்கிறார். குல்சார் தாதி சரீரத்தில் குழந்தைகளோடு பேசுகிறார். அப்போ இந்த வாணி அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்த மிலன் 10/4/2017 நடக்க போகுதுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் குல்சார் தாதிக்கு அந்த பாப்தாதாவுடைய ரதத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. பாபா சொல்லியிருக்காங்கல்ல, எதுவுமே திடீரென்று நடக்கும் அப்படின்னு. பாபா வரக்கூடிய சரீரத்துக்கு கூட அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த 10/4/2017 மிலனுக்காக ஏற்கனவே ஷெட்யூல் போட்டங்காட்டி குழந்தைகளெல்லாம் வந்திருப்பாங்க. பாரத தேசம் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த வந்த குழந்தைகளை ஏமாற்றமடைய செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போல்லாம் மிலனுக்கு போகும்போது 2020, 2025 இதெல்லாம் மிலனுக்கு போகும்போது நம்ம டைமண்ட் ஹாலில் என்ன செய்வோங்க, பழைய அவ்யக்த மிலனுடைய வீடியோ ப்ளே பண்ணப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு 10/4/2017 அன்று பார்த்திங்கன்னா 2008 நடந்த பாபா மிலனுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய வாணிகள் அவ்யக்த வாணி டைமண்ட் ஹாலில் அப்படித்தான் நம்ம மிலன் பண்ணுறோம். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த அவ்யக்த வாணிக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது பாருங்கள். எல்லா குழந்தைகளும் பாப்தாவோட மிலன் பண்ண வரும்போது பாப்தாதா அந்த குழந்தைகளை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு ஃபஸ்ட் டைமாக அந்த மிலனை இந்த மாதிரி நடத்துகிறாங்க. அதை பற்றி நிறைய குறிப்புகள் வரப்போகுது. அதற்கப்புறம் 2008 அந்த வீடியோ வாணியை கேட்க போகிறோம். பாருங்கள், வீடியோ வாணி கேட்போம். வாணி கேட்கும் பொழுது பாப்தாதா என் முன்பு அமர்ந்து எனக்கு சிரேஷ்ட பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக எனக்கு இந்த அவ்யக்த வாணியை அருளி கொண்டிருக்கிறார். நான் குழந்தையாக இருந்து அந்த அவ்யக்த வாணியை கேட்கிறேன் என்ற பாவனையை மனதில் ஏற்படுத்திட்டு இந்த வாணியை கேட்போம். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். வீடியோ மிலன் நடைபெறவில்லை. அது ஆக்சுவலாக வீடியோ தான், மிலன் நடைபெறவில்லை. ரதம் குல்சார் தாதி அகமதாபாத் ஆஸ்பத்திரியில், இதை குறிப்பாக கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, குறிப்புகள் வருது. ஆத்மாக்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய அவ்யக்த பாப்தாதாவின் மிக செல்லமான மனம் புத்தியை சதா சுத்தமாக மற்றும் தெளிவாக வைத்திருக்கும் அமைதி சக்தியை சேமிப்பு செய்து உலக மாற்றத்திற்கான உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரியாக இருக்கும் ஆத்மாக்கள், டீச்சர் சகோதரிகள் மற்றும் அனைத்து பிராமண குல பூஷண ஈஸ்வரிய அன்பு நிறைந்த இனிய நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மதுவனத்தில் அன்பான அவ்யக்த பாப்தாதாவுடன் மங்களகரமான சந்திப்பு செய்வதற்காக மகாராஷ்டிரா மற்றும் முழு பாரதத்திலிருந்து 25,000 சகோதர சகோதரிகள் மற்றும் அயல்நாட்டினர், பல தேசங்களிலிருந்து 500 சகோதர சகோதரிகள் மதுவனம் சாந்திவனத்திற்கு வந்திருக்கின்றனர். அனைவரும் மிக நன்றாக தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர் என்று 10ஆம் தேதி அன்பான அவ்யக்த பாப்தாதா, அதாவது 10/4/2017 வருகை தரும் நாளாகும். ஆனால் நாடகம் என்று தான் கூற வேண்டும். நமது மதிப்பிற்குரிய இனிமையிலும் இனிய தாதி குல்சார் அவர்களுக்கு மாநாட்டின் போது இன்ஃபெக்ஷன் காரணத்தினால் சுவாசிப்பதற்கு சிறிது
சிரமப்பட்டார். அப்போது அவர் அகமதாபாத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது ஏதோ மாநாடு நடந்திருக்குங்க, அதில் கலந்துருக்காங்க குல்சார் தாதி. அப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து ரஷ் பண்ணியிருக்கிறாங்க, அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போதிலிருந்து தாதிஜி அகமதாபாத்தில் உள்ள ஸ்டெர்லிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இப்போது சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் மருத்துவர்கள் அவருக்கு வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஆகையால் தாதிஜி, பாப்தாதாவினுடைய அன்பான ரதமாக இருக்கக்கூடிய தாதிஜி இன்று இந்த விசாலமான சபைக்கு வந்து சேர முடியவில்லை. ஆனால் தாதிஜி அனைவருக்கும் மிகவும் அன்பு நிறைந்த நினைவுகளை அனுப்பி இருக்கின்றார். இன்று அதிகாலையிலிருந்தே அனைத்து சகோதர சகோதரிகளும் விசேஷமாக மனம் மற்றும் வாய் மௌனத்தின் கூடவே அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் மிக நன்றாக செய்து கொண்டிருக்கின்றனர். பாப்தாதா வருகையின் நாளை போன்றே முழு தினச்சரியமும் கடைபிடிக்கப்பட்டது. மாலையில் யோக தபஸ்யாவின் கூடவே சகோதரர் சூரஜ் அவர்களின் வகுப்பு மற்றும் பாப்தாதாவின் இனிய போதனைகள் நிறைந்த மகா வாக்கியம் வீடியோ மூலம் காண்பிக்கப்பட்டது. எப்பவுமே மிலனுக்கு முன்னாடி சூரஜ் பாய் நிறைய ட்ரில் கொடுப்பார்லங்க, அந்த நிகழ்ச்சி கூட நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. சொல்கிறாரு, முரளிக்கு பின் தாதி ஜானகி அவர்கள் அனைவருடனும் இனிய ஆன்மீக உரையாடல் செய்தார். பிறகு அனைவருக்கும் டோலி வழங்கப்பட்டது. அன்னைக்கு அந்த வீடியோ மூலமாக முரளி நடைபெற்ற பிறகு ஜானகி தாதி எல்லாத்தோடும் ஆன்மீக உரையாடல் செஞ்சுட்டு அப்போது ஜானகி தாதி நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் டோலி கூட கொடுக்கப்பட்டது. எந்த அவ்யக்த மகா வாக்கியங்களை நாம் இங்கு வீடியோ மூலம் கேட்டோமோ அதை உங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றோம். நீங்களும் தங்களது வகுப்பில் புத்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுவும் பாப்தாதா நம் அனைவருக்கும் எதிர்பாராமல் நடக்கும் திடீரென்று அச்சானக் பாடத்தை கற்பித்து அவ்யக்த ஸ்திதியின் மூலம் அவ்யக்த சந்திப்பு செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அப்போ பார்த்திங்கன்னா, அப்போ ஸ்தூலத்தில் சந்திப்பு செய்ய முடியாட்டி அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக அவ்யக்த சந்திப்பை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். கடந்த 48 ஆண்டுகளாக குழந்தைகளாகிய நாம் அவ்யக்த பாலனை அடைந்திருக்கின்றோம். இப்போது அதற்கான நடைமுறை நிரூபணம் மற்றும் சதா ஆடாத அசையாத நிலையில் நிலைத்திருப்பதற்கான நேரம் இதுவாகும். நல்லது. அனைவருக்கும் அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. இந்த தகவல் நமக்கு தரப்படுது. அதாவது கடந்த பல ஆண்டுகளாக பாப்தாதா நமக்கு வந்து அவ்யக்த பாலனை கொடுத்துட்டு வர்றாங்க. அதனுடைய நிரூபணமாக தான் இன்று பாபா குல்சார் தாதி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாட்டியும் கூட நம்மளை அவ்யக்தமாக சந்திப்பு செஞ்சிட்ருக்கிறாரு. அதுக்கான ஒரு நடைமுறை நிரூபணம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. ஒரு சில முக்கிய குறிப்புகள் இருக்குது. ரதத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மும்பையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் குல்சார் தாதி. ஆதலால் 10/4/2017 முதல் பழைய அவ்யக்த முரளிகளின் வீடியோ காட்சிகளே நடைபெற்று கொண்டுள்ளது இல்லைங்களா. பாப்தாதாவின் ரதம் குல்சார் தாதி ஹிருதய மோகினி அவர்கள் 11/3/2021 காலை 8:40 சிவராத்திரி அன்று சரீரத்தை விட்டார். திரும்ப அப்போது அவங்க 2017 மிலன் செய்ய முடியல. அதுக்கப்புறமே வந்து வீடியோ மூலமாக தான் மிலன் நடக்குது. அவங்க அதுக்கப்புறம் 2017 அப்புறம் திரும்ப ஒரு 4 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்துட்டு 11/3/2021 காலையில் சிவராத்திரி அன்னைக்கு சரீரத்தை விட்டுட்டாங்க. 10/3/2021 அன்று சிவஜெயந்தி மிலன்.
அதுக்கு முந்தின நாள் சிவஜெயந்தி மிலன் நடைபெற்றிருக்குது. அன்றைக்கி அடுத்த நாள் தான் வந்து சரீரத்தை விட்டுருக்குறாங்க காலையில். பாருங்கள் எப்படின்னு. மதுபனில் 22/3/21 அன்று 13வது நாள். அப்போ 10ஆம் தேதி இறக்குறாங்க, 22ஆம் தேதி 2021. அதாவது நம்ம கேட்க போகிறது 2017 வாணி. அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தாதி உடல்நலம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க 2017. அதிலிருந்து வீடியோ மூலமாக மிலன் நடக்குது. 21 சரீரம் விட்டாங்க. அதுக்கு பிறகு 13 நாள் கழித்து அன்னைக்கு போக் வச்சாங்க. வேதாந்தி பெஹன் உடலில் தாதி பிரவேசமாகி திருஷ்டி வழங்கினார். அப்போ வேதாந்தி பெஹன் தாதி அவங்களுடைய அந்த வேதாந்தி பெஹன் அவங்களுடைய உடலில் தாதி பிரவேசமாகி திருஷ்டி வழங்கினார். எப்படி வந்து பிரம்ம பாபா அவ்வியக்தமான உடனே திரும்ப வந்து என்ன செய்யாருங்க, அப்போ குழந்தைகளுக்கு வந்து வேறொரு சரீரத்தில் வந்து நமக்கு வந்து நம்மளை சரீரத்தை விட்டாலும் உங்களை வந்து கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் பிரம்ம பாபா அந்த 1969 மிலன் செஞ்சார் இல்லைங்க. அது போல் இவங்களும் வந்து வேதாந்தி பெஹன் உடலில் வந்து திருஷ்டி வழங்கினார் அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து இன்றைய வானிலை இது வரைக்கும் இல்லாத சிறப்பாக குல்சா தாதியினுடைய சுருக்கமான அறிமுகம் தரப்பட்டுள்ளது. நமக்கு பாபாவுடைய மிலன் அப்படின்னாலே யாருமே வந்து பிரம்மபாபா சரீரத்தில் சிவபாபா வந்து வாணி சொல்கிறத நம்ம அதற்குரிய வீடியோஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து பாபா மிலன் அப்படின்னாலே குல்சா தாதி தான் நமக்கு நினைவு வரும். குல்சா தாதி பார்த்தாலே ஒரே மகிழ்ச்சி தான் இல்லைங்களா. அந்த குல்சா தாதியினுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அதை வந்து சுருக்கமாக அறிமுகமாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய லௌகிக பெயர் ஷோபா. தாதி ஹிருதய மோகினி என்னும் குல்சார் தாதி. அவங்கள ஹிருதய மோகினி அப்படிங்கிற பேரும் இருக்குது, குல்சாருங்கிற பேர்லேயும் அழைப்பாங்க. இந்த யக்ஞம் ஆரம்பமான போது 1936 தாதா லேக்ராஜ் அதாவது பிரம்மா பாபாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஓம் நிவாஸ் என்ற உறைவிட பள்ளியில் தனது 8 வயதில் வந்து சேர்ந்தார். 8 வயசு இருக்கும்போது 36 இந்த பிரம்ம பாபா ஆரம்பித்த ஓம் நிவாஸுங்கிற இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் வந்து சேர்றாங்க. அவர் 1929 சிந்து மாகாணம் ஹைதராபாத்தில் பிறந்தார். அவர் வந்து 1929 36 வர்றாங்க. அவருடைய இயர் ஆஃப் பர்த் 1929. அப்போ வந்து ஹைதராபாத் சிந்து மாகாணம் அதுதான் அந்த அவங்களுடைய பிறப்பிடமாக இருக்குது. 92வது வயதில் 11 மார்ச் 2021 ஏற்கனவே சொன்னோம் அன்று தனது ஸ்தூல சரீரத்தை விடுத்து பாபா மடியை சேர்ந்தார். பாருங்க, 84 ஆண்டுகள் 84 ஆண்டுகள் சேவை செய்கிறாங்க. சிறு வயது முதலே தியானத்தில் டிரான்ஸில் செல்லக்கூடிய பழக்கம் இருந்தது. குல்சா தாதி அவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே ஓம் நிவாஸில் இருக்கும் பொழுதே அவங்க வந்து டிரான்ஸில் போயிடுவாங்க. அங்கே போய் சொர்க்கத்தினுடைய காட்சிகள், அதே போல் கிருஷ்ணருடைய காட்சிகள், இது எல்லாமே அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போது தான் கண்ட சொர்க்கத்தின் காட்சிகளை உணர்வு நிலைக்கு திரும்பியதும் அனைவருக்கும் கூறுவது, இதை தான் நம்ம சந்தேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு வழக்கம் வந்து 1939 50 வரைக்கும் இருந்துச்சு. 1950 இந்தியா அபுமலைக்கு வந்தவுடன் சிந்து மாகாணத்திலிருந்து கராச்சிக்கு வர்றாங்க. கராச்சியிலிருந்து அபுக்கு வர்றாங்க. 1950 அவரை பாபா சேவைக்காக பல இடங்களுக்கும் உள்நாடு வெளிநாடுகளுக்கு அனுப்பினார். அப்புறம் பாபா 1950 நிறைய சேவைக்காக குல்சா தாதியை உள்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சேவை பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கும் போய் சேவை செஞ்சுருக்கிறாங்க. மேலும் அவர் மூலம் பல சென்டர்கள் திறக்கப்பட்டது. இதனால் அவரது சந்தேஷி பாகமும் முடிவடைந்தது. அப்போ சந்தேஷியாக இருந்தாங்க. இப்போ வெளியே போய் அங்கே போய் வெளியில் சேவை செய்யும் பொழுது அவங்களுடைய சந்தேஷி பாகமானது அவங்க வெளியே போயிடுறாங்களாச்சா, வெவ்வேறு சென்டருக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்போ சந்தேஷி பாகம் அவங்களுக்கு அவங்களுடைய பாகமானது முடிஞ்சிருச்சு. 18 ஜனவரி 1969 அன்று பிரம்ம பாபா அவ்வியக்தமானது முதல்
2017 வரை குல்சார் தாதி பாப்தாதா வருவதற்கும் நம்மை சந்திப்பதற்கும் முரளி கூறுவதற்கும் ஒரு கருவியானார். சென்ற முரளி, அதாவது இந்த 10ஆம் தேதிக்குரிய முரளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 20/3/2017 முரளி வரைக்கு குல்சார் தாதியுடைய சரீரத்துக்கு தான் 69லிருந்து வந்துட்டுருக்கிறார். அவங்க தான் அவங்களுடைய ஒரு ரதமாக பயன்படுத்துகிறார். இப்போது பாப்தாதாவின் ரதம் என்று இந்த பாகமும் முடிவடைந்து விட்டது. அப்போ அவங்களுக்கு பாரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருந்திருக்குது. பாப்தாதாவுக்கு ரதமாக இருந்திருக்கிறாங்க. அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. குல்சாரின் சிறப்பு அப்பாவித்தனம் மற்றும் தெளிவான அறிவுத்திறன், சதா இதயத்தில் பாப்தாதாவை சுமப்பவர் மற்றும் செல்லும் இடமெல்லாம் ஆன்மீக நறுமணத்தை பரப்புபவர். குல்சார் தாதியை பார்க்கும்போது எவ்வளோ உற்சாகம் ஏற்படுது. அவங்களுடைய அந்த வாணி சொல்லும் பொழுது சிவபாபா அந்த சரீரத்திலேருந்து பேசும் பொழுது அந்த சிவபாபாவினுடைய அந்த கம்பீரம் இல்லைங்களா, அந்த சரீரத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். சிவபாபாவினுடைய அந்த ஒரு தூய்மை கடலாக இருக்கக்கூடிய தன்மை, அதே போல் அவருடைய அந்த அத்தாரிட்டியாக பேசக்கூடிய தன்மை, குழந்தைகளாக பாவித்து பேசக்கூடிய அந்த பெற்றோர் தாய் தந்தைக்குரிய அந்த அன்பு, இவை எல்லாமே குல்சார் தாதியினுடைய சரீரத்தின் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல அனுபவம் ஆகுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக நறுமணத்தை அவங்க பரப்பியிருக்கிறாங்க இல்லைங்களா. அடுத்ததாக ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அன்று அதாவது இந்த 10/7/10/4/2017 அன்று பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட அவ்யக்தவாணியை கேட்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் மிலனுக்கு, அதாவது வீடியோ மூலமாக நடக்கக்கூடிய மிலனுடைய ஃபஸ்ட்டு வாணி இது தான். இந்த வாணியினுடைய தலைப்பு 18/2/2008 18/2/2008 வாணி. ஓம் சாந்தி. அந்த வாணியினுடைய தலைப்பு உலக மறுமலர்ச்சிக்கு அமைதி சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். இந்த உலகமானது மறுமலர்ச்சி அடையணும், திரும்ப அந்த பழைய அந்த மலர்ந்த நிலைக்கே போகணும். அதற்காக நீங்கள் உங்களுடைய அமைதி சக்தியின் மூலமாக அதை பிரயோகம் செய்து தான் அந்த மறுமலர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தணும். பிரயோகம் பண்ணுறீங்களா, பண்ணுங்க அப்படிங்கிறதா இந்த அவ்யக்தவாணியினுடைய தலைப்பு. அவ்யக்தவாணியினுடைய தேதி மீண்டும் ஒரு முறை 18/2/2008. இன்று பாப்தாதா தன்னுடைய விஸ்வ பரிவர்த்தக், உலகை மாற்றம் செய்பவர்கள் ஆகவும் தந்தையின் நம்பிக்கை தீபங்களாகவும் இருக்கின்ற குழந்தைகளை நாலா பக்கமும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே, பிராமண குழந்தைகள் எல்லாமே அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, விஸ்வ பரிவர்த்தக்காக இருக்கிறாங்க. முழு உலகத்தையுமே பரிவர்த்தனை செய்கிறாங்க, தூய்மை செய்கிறாங்க, அமைதி சக்தியை கொடுக்குறாங்க. அப்போ முழு உலகத்தினுடைய பரிவர்த்தனை, மறுமலர்ச்சி இந்த பிராமண குழந்தைகள்கிட்ட இருக்குது. அதை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி. குழந்தைகள் பாப்தாதாவிடம் மிக மிக அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். பாப்தாதா மேலே குழந்தைகளுக்கு அவ்வளவு அன்பு இருக்குது, அவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அன்பாக இருக்கங்காட்டி தானே வெளிநாடுகள் இருந்தெல்லாம் இங்கே பறந்து வர்றாங்க. நாமும் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வடகோடியில் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானுக்கு நாமும் போகிறோம். எவ்வளோ 10 நாள் 5 நாள் இல்லைங்களா, மிலன் செய்கிறக்காக போகிறோம். அது மட்டுமா, வாழ்நாள் ஃபுல்லாக பாப்தாதா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறக்காக நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா. அதற்கெல்லாம் ஆதாரம் என்னவாக இருக்குது, அன்பாக தான் இருக்குது. இது பாப்தாதாவுக்கு நல்லாவே தெரியும். மேலும் பாப்தாதாவுக்கும் கூட ஒவ்வொரு குழந்தையிடமும் 100 மடங்குக்கும் மேலாக அதிக அன்பு இருக்கிறது. நீங்கள் 1 மடங்கு அன்பு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே சுயம் பகவான் 100 மடங்குக்கு மேலே, 100 மடங்கு கூட இல்லை, அதுக்கு மேலே அன்பு வச்சிருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய
இனிமையான செல்ல குழந்தைகள். இந்த ஒரே ஒரு கல்பத்தில், ஒரே ஒரு யுகத்தில் மட்டும், இந்த ஒரே ஒரு பிறவியில் மட்டும் சந்திப்பு செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் பாபாவை மறந்துடுவோம் இல்லைங்களா? அப்போ அதுவும் வந்தோடனே குழந்தைகள் என்ன செய்கிறோம்? பாபாவுடைய கட்டளையை நம்ம அடி மேல் அடி வச்சு ஃபாலோ பண்ணுறோம். மேலும் இந்த அன்பானது சதா இந்த சங்கமயுகத்தில் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். எப்படியெல்லாம் சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இப்போது ஏதாவது செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம், உற்சாகத்துடன் இருக்கிறது. ஏனென்றால் தற்சமயம் 3 விதமான சக்திகளும் மிகவும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. பாபா சொல்கிறாங்க, தற்போது 3 விதமான சக்திகளும் குழப்பத்தில் இருக்குங்கிறார். என்னென்ன சக்திகள்? தர்ம பரிபாலனம் ஆனாலும் ஒன்று, இரண்டாவது ராஜ்ய பரிபாலனம் ஆனாலும் ரெண்டாவதாச்சு, மூன்றாவது விஞ்ஞான சக்தியாக இருந்தாலும். இந்த 3 சக்தியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு விஞ்ஞானம் சக்தியும் கூட இயற்கையின் தத்துவத்தை யதார்த்த ரூபத்தில் உபயோகிக்க முடியவில்லை. அப்போ 3 விஷயங்களை பற்றி சொல்கிறார். 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்குதுங்கிறார். என்னென்ன சொன்னார்? தர்ம பரிபாலனம், ராஜ்ய பரிபாலனம். சத்தியுகம் முடியுது, திரேதயுகம் முடியுது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒருவர் தான் இரட்டை கிரீடத்தோடு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாரு, ப்ளஸ் தர்ம பரிபாலனம் பண்ணுறாரு. ஆனால் எப்போ திரேதயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் வருதோ, துவா அப்படின்னாலே 2 தான் இல்லைங்களா? 2ஆக பிரியுது. ராஜ்ய பரிபாலனை அதை என்ன செய்கிறாங்க? இந்த ராஜாக்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. தர்ம பரிபாலனத்தை, தர்மத்தை போதிக்கக்கூடியவங்களை யாராக இருக்கிறாங்கன்னா, அந்த ராஜ்யம் செய்யக்கூடியவங்ககிட்ட அந்த தர்மத்தினுடைய சக்தி குறைஞ்சி போகுது. அப்போ அந்த சன்னியாசிகள் இவங்கெல்லாம் தர்ம பரிபாலனம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போவாவது பரிபாலனம் செய்வதற்கு 2 அம்சங்கள் இருந்துச்சு, குறைவாக இருந்தாலும். இப்போ அவைகளெல்லாம் சக்தி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறார் பாபா. அப்போ மூன்றாவதாக விஞ்ஞான சக்தி. விஞ்ஞான சக்தி அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்குது. விஞ்ஞான சக்தியில் பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. விஞ்ஞான சக்தி முழுக்க கெடுதல் செய்யக்கூடியதாக, விநாசம் செய்யக்கூடியதாக மாறிவிட்டது. இன்றைக்கும் விஞ்ஞான சக்தியும் கூட இயற்கை தத்துவத்தை யதார்த்த ரூபத்தில் உபயோகிக்க முடியவில்லை. அதாவது விஞ்ஞான சக்தியால் இயற்கை தத்துவத்தை யதார்த்த ரூபத்தில் உபயோகிக்க முடியவில்லை. நடக்கும் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் விஞ்ஞான சக்தியானது தத்துவத்தை பயன்படுத்தி காரியம் செய்ய வேண்டும். ஆனால் தத்துவமும் கூட விஞ்ஞான சாதனம் இருந்தும் முயற்சிகள் செய்தாலும் இப்போது வசத்தில் இல்லை. அதாவது இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி இங்கே பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டிருக்குது, மிக பெரிய மழை பெய்ய போகுது அப்படிம்பாங்க. நிறைய ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய விஷயமே இதை சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா திடீர்னு எதிர்பார்த்த மழை ஏற்படாது, புயல் ஏற்படாது. சில நேரத்தில் எதிர்பார்க்காமல் இருப்பாங்க, மிகப்பெரிய புயல், வெள்ளம் இதெல்லாம் ஏற்படுது இல்லைங்களா? அப்போ விஞ்ஞான சக்தியால் தத்துவங்களை தன்னுடைய வசத்தில் வச்சுக்க முடியல. எப்படிங்கிறது விஞ்ஞானத்துக்கு சக்தி இல்லாமல் இருக்குது. அதால் தத்துவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறார் பாபா. சொல்கிறாங்க, மேலும் இனி போக போக இயற்கையின் விளையாட்டு மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் இயற்கையிலும் கூட முன்பு இருந்ததை போன்ற சக்தி இப்போது இல்லை. இயற்கையிடம் இந்த மண் என்ன ஆயிடுச்சுங்க, இந்த மண் மலடாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்ணால் அந்த தாவரங்களுக்கான சக்தியை கொடுக்கணும். அந்த தாவரங்கள் மூலமாக மனிதன், மற்ற விலங்கு எல்லாத்துக்குமே அந்த சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தியானது மண் இழந்துருச்சு. மண் மட்டும் இல்லை,
5 தத்துவங்களும் தூய காற்று கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த தத்துவங்கள் கிட்ட அந்த சக்தியானது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது எந்த சக்தி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். சூழல் இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க? விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்போ உங்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த அமைதி சக்தி தான் உலக மாற்றம் செய்யும். இப்போ விஞ்ஞானம் ஃபெயில் ஆயிடுச்சு, தர்மம் ஃபெயில் ஆயிடுச்சு, ராஜ்ய பரிபாலனை ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சைலன்ஸ் பவர். சைலன்ஸ் பவர் மூலமாக தான் இந்த தத்துவங்களையும் எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ண முடியும். நாலா பக்கமும் இப்போதுள்ள குழப்பத்திலிருந்து மீட்கக்கூடியவர் யார் தெரியுமல்லவா? பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரி ஆத்மாக்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்த குழப்பத்திலிருந்து மீட்கக்கூடியவங்க பரமாத்மாவுடைய பாலனை கிடைக்கப்பெற்ற ஆத்மாக்களாகிய நாம தான். இதை வேறு யாரும் செய்ய முடியாது. ஆதலால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் செய்வீங்க, நம்ம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்குது. பிராமண ஆத்மாக்களாகிய நாம் தான் பாப்தாதாவுடன் இருக்கின்றோம். மாற்றம் கொன்று வரும் காரியத்தில் துணையாகவும் இருக்கின்றோம். நம்ம தான் பாப்தாதாவோடு சேர்ந்து மாற்றம் கொண்டு வரக்கூடிய காரியத்தில் பாப்தாதாவுக்கு துணையாக இருக்கிறோம். பாப்தாதா விசேஷமாக அமிர்த வேளையில் கூடவே இருக்கும்போது பார்த்தார். அதாவது உலகில் 3 சக்திகளும் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு சாந்தி தேவிகள், சாந்தி தேவர்களாகிய நீங்கள் எவ்வளவு அமைதி சக்தியை சக்திசாலியாக பிரயோகிக்க வேண்டுமோ அதில் குறையுள்ளது. உலகத்தில் 3 சக்தியிலும் பயங்கரமாக குழப்பத்தில் இருக்குது. அப்போ சாந்தி தேவி தேவதைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் என்ன செய்யணும்? அமைதி சக்தியை பிரயோகம் பண்ணணும். ஆனால் அதில் உங்கள்கிட்ட குறை இருக்கிறத பாப்தாதா பார்க்குறார். அதனால் பாப்தாதா இப்போது எல்லா குழந்தைகளையும் உற்சாகப்படுத்துகின்றார். சேவை செய்யும் இடங்களில் சப்தத்தை நன்றாகவே பரப்புகிறீர்கள். அதில் குழப்பம் இருக்கிறது. ஆனால் சைலண்ட் சக்தி இப்படி சொல்லிட்டு வர்றார் பாபா. சேவையில் நிறையா சப்தத்தின் மூலமாக செய்தியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் சக்தின்னு சொல்லும்போது குல்சா தாதி இருமுறாங்க. வாத்தியம் கெட்டு போய் விட்டது பாபா சொல்கிறாங்க. வாத்தியம் கெட்டு போய் விட்டது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பாப்தாதா ஒருபோது அதுக்காக ஏதாவது சொல்கிறாரான்னு பாருங்கள். ஆஹா, இவ்வளோ சேவை செஞ்ச குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஏதாவது சொல்கிறாருங்களா? இல்லவே இல்லை. பாப்தாதா குழந்தைகளோடு இருந்தாலும் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் நியரே பியாரேவாக இருப்பார். அதே போல் விலகியும் இருப்பார். குழந்தைகளை நன்மை செய்வது மட்டும்தான் அவருடைய வேலை. குழந்தைகளோடு அந்த ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறது, அந்த பாண்டிங் தான் கெடுதல்னு சொல்லிட்டாரே. அதுதான் விகாரம், அதுதான் உங்களை மேலேருந்து கீழே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டாரே. அப்போ அவரே குழந்தைங்க மேலே ஒரு பாண்டிங் ஏற்படுத்திக்குவாரா? இல்லைங்களா? அந்த பாண்டிங்னா அந்த குழந்தைகள் சரியில்லைன்னா ஆஹா அப்படின்னு சொல்லி போட்டு வருத்தப்படக்கூடியது. அந்த நிலையில் அவர் அவருடைய நிலை அவர் பற்றற்ற கடலாக இருக்கிறார். அதனால் சொல்கிறாரு, இருந்தாலும் கூட பாப்தாதா குழந்தைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. வாத்தியம் கெட்டு போயிடுச்சு, இருந்தாலும் குழந்தைகளை சந்தித்தாக வேண்டும். ஏன்னா நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது பாபாவுக்கு. இந்த விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. எல்லாம் ரொம்ப சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. பாபா சொல்லக்கூடிய விஷயத்தையே கிராஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. எது சரி தவறுன்னு தெரிய மாட்டேங்குது. மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நாலா பக்கமும் அமைதி சக்தியின் அதிர்வுகளை பரப்ப வேண்டும் என்று சைகை செய்கின்றார். விசேஷமாக பிரம்மா பாபாவையும் ஜெகதாம்பாவையும் பார்த்தீர்கள். விசேஷமாக பிரம்ம பாபா, ஜெகதம்பா இவங்களை பார்த்தீங்க. இவர்கள் சுயம் ஆதி தேவாகிய
இருந்தும் கூட அமைதி சக்தியை எவ்வளவு ரகசியமாக பயன்படுத்தினார்கள். அவங்க ஆதி தேவா இருக்கிறாங்க. யஜ்ஞத்துடைய ஆரம்பத்தில் அந்த நாலேஜே முழுமையாக தெரியாத பொழுது வந்துட்டாங்க. அவங்களும் விகாரத்தில் இருந்த மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் வர்றாங்க, ஃபஸ்ட் டைம் வர்றாங்க. நம்மளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் இருக்குது பாருங்கள். இந்த அமைப்பு முழுமை அடைந்து உலகம் ஃபுல்லாக சேவை செய்து, இந்தியா ஃபுல்லாக சேவை செய்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிது. அப்போ நாலேஜ் பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான நாலேஜ் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கிது. ஆனால் இவங்களுக்கு ஆதி தேவ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சிவபாபா வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லலை. குழந்தைகளை பக்குவப்படுத்துகிறாரு. அப்போது குழந்தைகளை சிந்திக்க வைக்கிறாரு. அவரே பல விஷயங்களை நிறையா ட்ரில் கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஆரம்பத்திலே அவங்க என்னவாக இருக்கிறாங்க, நிறைய சக்திகளை, அதாவது அமைதியினுடைய சக்தி எப்படி பயன்படுத்தணுமோ அதையே ரகசியமாக பயன்படுத்தினாங்க. உங்களுடைய தாதியும் கூட கர்மாதீத் நிலை அடைவதற்காக இந்த விசேஷத்தை எவ்வளவு பக்காவாக செய்தார். தாதி கூட எப்படி இவ்வளவு பக்காவாக செஞ்சாங்க. பொறுப்பு இருந்த போதும் எவ்வளவுதான் சரியில்லாமல் இருந்தாலும் பாப்தாதாவிற்கு அன்பிருக்கிறது. நடுவில் இரும்புகிறாங்க தாதி. அப்போது பாபா சொல்கிறாரு, எவ்வளவுதான் சரியில்லாமல் இருந்தாலும் பாப்தாதாவுக்கு அன்பிருக்கிறது. சேவை சம்பந்தமான பொறுப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சேவையில் வெற்றிக்கான பிரத்யக்ஷ பலன் அமைதி சக்தி இல்லாது போனால் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு கிடைக்க முடியாது. பாபா பாருங்கள் எவ்வளவு சொல்கிறார் பாருங்கள். சேவைக்கான பலன் அமைதி சக்தி இல்லாமல் போச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் நீங்கள் சேவையில் வெற்றி பெற முடியுமோ, அப்படி அமைதி சக்தி இல்லாமல் போனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெற்றி கிடைக்காது. தனக்காகவும் முழு குடும்பத்திற்காகவும் அவசியமான பாக்கியத்தை அப்போது தான் அடைய முடியும். இதற்காக இப்போது ஒவ்வொருவருக்கும் தனக்காகவும் முழு கல்பத்திலும் ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கும் மேலும் பூஜைக்குரியவராக ஆவதற்கும் சேமிப்பதற்கான நேரம் இருக்கிறது. ஏனென்றால் நேரத்தை பயன்படுத்த முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரத்தான் போகிறது. இப்போ உங்களுக்கு அப்போ சொன்னது 2008 சொன்னது உங்களுக்கு இப்போது ராஜ்ய பாக்கியம் அடைவதற்காக, அதே போல் பூஜைக்குரிய நிலையை அடைவதற்காக உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு அந்த அமைதி சக்தியை சேமிப்பதற்கான நேரம் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நிலை வரத்தான் போகுது. எந்த நிலை வரப்போகுது? நேரம் இல்லை அப்படிங்கிற நிலை வரத்தான் போகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தியின் மூலமாக டச்சிங் பவர் மற்றும் கேட்சிங் பவர் அவசியமாக இருக்கும். ஏனென்றால் எந்த ஒரு சாதனமும் உபயோகப்படாமல் போகக்கூடிய அப்படிப்பட்ட நேரம் வரும். இப்போ நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வருது, மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக வாணியை கேட்குறோம். பெரிய பெரிய தீதிகளுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்குறோம். தாதிகளுடைய தமிழ் வெர்ஷனை கேட்குறோம். இன்னும் நிறையா மாதாஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க, எல்லாம் கேட்குறோம். நம்மளை கமெண்ட்ரி கொடுத்து புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். எதிர்காலத்தில் எந்த ஒரு சாதனங்களும் பயன்படுத்தாத நிலை வரும். அப்போ உங்களுக்கு சாதனத்தின் மூலமாக தகவல் சேராது. உங்களுடைய அந்த கேட்சிங் பவர், பாபா டச் பண்ணுவார், அந்த டச் பண்ணக்கூடிய பவர் உங்களால் கேட்ச் பண்ணக்கூடிய பவர், இதன் மூலமாக தான் நீங்கள் தகவல் பரிமாற்றம் பண்ண முடியும். உங்களுக்கான தகவல்கள் சேரும். இந்த கேட்சிங் பவர், டச்சிங் பவர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அமைதி சக்தியினுடைய ஆழ்ந்த சேமிப்பு வேண்டும். மிக அதிகமான அளவு அமைதி சக்தியை ஆத்மாக்கள் அப்படியே டீப் சைலன்ஸ், டெட் சைலன்ஸ், ஸ்வீட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சைலன்ஸை ஆத்மா ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருந்தா தான் நம்ம எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆத்மீக சக்தி மட்டுமே பாப்தாதாவின் டைரக்ஷன், டச்சிங் காரியத்தை செய்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆதலால்
தன்னை சோதியுங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் பாப்தாதாவின் டச்சிங் மனதிலும் புத்தியிலும் டச்சிங் ஆகுமா? இதற்கு வெகுகால அபியாசத்தின் அவசியம் இருக்கிறது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது பாப்தாதாவுடைய டச்சிங் மனசு புத்தியில் டச்சிங் ஆகுமா? அந்த மாதிரி டச்சிங் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடியதில்லை. வெகு காலமாக அபியாசம் பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது கேட்ச் பண்ண முடியும். இதற்கான சாதனம் மனம் மற்றும் புத்தி அவ்வப்போது மட்டுமல்ல, சதா சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமைதி சக்தி வேணும், டச்சிங் கேட்சிங் வேணும் அப்படின்னா முதல் விஷயம் ஆத்மாவை மனம் புத்தியை சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வராதீங்க. தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. குழப்பம் இல்லாமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டச்சிங் பவரை பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒத்திகை அதிகமாகி கொண்டே இருக்கும். பிறகு ஒரு நொடியில் உண்மையாகிவிடும். ஒருவேளை மனதிலும் புத்தியிலும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் எந்த ஒரு காரியத்தின் மீதும் கூடவே இருந்து உதவி கொண்டிருக்கிறவருடைய மீதும் சிறிதளவு எதிர்மறை எண்ணம் இருந்தால் அதை க்ளீன் மற்றும் கிளியர் என்று சொல்ல முடியாது. அதாவது யார் மேலேயும் யார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க மேலேயும் எந்த ஒரு காரியத்திலையும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் நமக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி க்ளீன் அண்ட் கிளியர்னு சொல்ல முடியும்? ஆதலால் பாப்தாதா இது பற்றிய கவனத்தை ஈர்க்கின்றார். முழு நாளும் சோதித்து பாருங்கள். சைலண்ட் சக்தி எவ்வளவு சேமிப்பாக இருக்கிறது. சேவை செய்து கொண்டிருந்தாலும் கூட சைலண்ட் சக்தி வாய்மொழியில் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் பிரத்யக்ஷ பலன் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு இருக்காது. சைலன்ஸ் பவர் இல்லைன்னா உங்களுக்கு பிரத்யக்ஷ பலன் கிடைக்காது. முயற்சி அதிகம், பலன் குறைவு. முயற்சி அதிகம் பண்ணுவீங்க, ஆனால் பலன் குறைவாக கிடைக்கும். சேவை செய்யுங்கள், ஆனால் அமைதி சக்தி நிறைந்து சேவை செய்யுங்கள். சேவை செய்யுங்க, ஆனால் அந்த சேவையில் என்ன இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட அசாந்தி வந்துடக்கூடாது. அமைதி சக்தியோடு சேர்ந்து சேவையை கொடுங்க. அதில் எவ்வளவு ரிசல்ட் விரும்புகிறீர்களோ அதை விட அதிகம் கிடைக்கும். அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். மற்றபடி பாப்தாதாவுக்கு குஷியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் என்ன சேவை செய்கிறீர்களோ அதை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தனக்காக அமைதி சக்தியை சேமிப்பதில், சுய மாற்றம் கொண்டு வருவதில் இன்னும் கொஞ்சம் கவனம் வேண்டும். நல்ல சேவையெல்லாம் செய்கிறீங்க, பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் போய் சேவை செய்கிறோமோ எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் தனக்கு அந்த சுய சேவை, சுய மாற்றத்துக்கான சுய சேவை என்னது, அமைதி சக்தியை கொண்டு வரணும். அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. முடிவாக உலக மாற்றம் உண்டாவதற்கு யார் நிமித்தமாக போகிறார்கள் என்று உலகம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் துக்கமும் அசாந்தியும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் துக்கம் அசாந்தி வெவ்வேறு வடிவத்தில் வருது. இந்த பிரச்சனை தீருது அப்படின்னு பார்த்தா உலக அளவில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது. இது நினச்சி கூட பார்க்கலையேங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வருது. யோகிக்க முடிய மாட்டேங்குது. அது உங்களுடைய வேலையும் இல்லைன்னு விட்டுற வேண்டியதுதான். அவ சொல்கிறாங்க, இதை விடவும் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஆதலால் பக்தர்கள் தங்கள் இஷ்ட தேவதையை நினைவு செய்கிறார்கள். சிலர் மிக அதிக பிரச்சனைகளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத குருமார்களின் பக்கமாக பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தி இன்னும் அதிகமாகிடுச்சு. போக போக எல்லோரும் ஒரு குருமாரை தேடி ஒரு கான்டாக்டோடு தான் நம்ம இருக்கணுங்கிற மாதிரி போயிடுறாங்க எல்லாருமே. யாரோ ஒருத்தர் ஒரு ஆன்மீக குரு மாதிரி ஒருத்தருடைய கையை பிடிச்சிருக்கணும், அவர் நம்மளை சத்கதிக்கு அழைச்சிட்டு போயிடுவார், இந்த வாழ்க்கையும் இகபர வாழ்க்கையை நம்மளுக்கு மேன்மை அடைய செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க.
மேலும் விஞ்ஞானிகளும் கூட இனி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருக்கும்? ஆகவே இவை அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர் யார்? எல்லோருடைய மனதிலும் எப்போது பொற்காலம் உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லைங்களா? எப்போ பொற்காலம் வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் நீங்கள் எல்லோரும் கொண்டு வரக்கூடியவர்கள் தானே. அப்படிப்பட்டவர்களா? இதில் நாங்கள் நிமித்தமாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஒரு கோல்டன் ஏஜ் வரணும், நல்ல பொற்காலம் வரணும்னு சொல்லி போட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க. அஞ்ஞான ஆத்மாக்கள் கூட ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் பொதுவாக நினைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கு யார் நிமித்தமாக ஆனவங்க? நீங்கள் தானே. அப்படி நான் நிமித்தமானவன் அப்படின்னு நினச்சா கையை தூக்குங்க. நிமித்தமாக இருக்கிறீர்கள், நல்லது. இவ்வளவு பேர் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு காலம் தேவைப்படும்? உங்கள் எல்லோருக்கும் கூட இதில் குஷிதான், பாப்தாதாவுக்கும் மகிழ்ச்சி தான். பாருங்கள், இந்த பொன்னான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் பொன்னாக ஆவதின் அடிப்படையில் கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். நீங்கள் கோல்டனாக இருக்கணும். இப்போது உங்களுக்குள் எப்படி சர்வீஸ் மீட்டிங் செய்கிறீர்கள்? அதில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறீர்கள் அல்லவா? அதுபோல் இந்த மீட்டிங்கிற்கும் செய்யுங்கள். பிளான் தயார் செய்யுங்கள். நினைவு மற்றும் சேவை. நினைவு என்பதன் அர்த்தம் அமைதி சக்தி. இது எப்போது அடைகிறீர்களோ அப்போது உங்களுடைய நிலை உச்சத்தில் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு மிக உயரமான இடத்தில் நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தீர்களானால் எல்லாம் தெளிவாக தெரிகிறதல்லவா? அதுபோல உங்களுடைய உச்சநிலை, எல்லாவற்றிலும் உச்சம் எது? பரந்தாமம். பாப்தாதா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். உங்களுடைய உச்ச நிலையில் இருங்க. நீங்கள் உச்ச நிலைங்கிறது எதுலேயே எல்லாத்தோட உயரமாக இருக்கக்கூடியது எது? பரந்தாமம். பரந்தாமத்தில் நீங்கள் எதை அனுபவம் செய்ய முடியும்? நல்ல ஒரு ஸ்வீட் சைலன்ஸை அனுபவம் செய்ய முடியும் இல்லைங்களா? பாப்தாதா கூறுகின்றார், சேவை செய்தவுடன் உச்சஸ்தானத்தில் தந்தையிடம் வந்து அமர்ந்து விடுங்கள். உதாரணமாக, களைப்பாக இருக்கும்போது 5 நிமிடம் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள் என்றால் வித்தியாசம் தெரிகிறதல்லவா? களைப்பாக இருக்கும்போது ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வரோம். டெய்லியும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரோம். வெளியே போகிறவங்க ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்து எழுந்திரிச்சோம்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடும். மீண்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகிடுறோம். இது அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகலை, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலைன்னா திரும்ப பார்த்தா தொடர்ச்சியாக வேலை செய்வது ரொம்ப கடினமான வேலையாகிடுது இல்லைங்களா? அனுபவம் இருக்குது தானே? அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்கள, வித்தியாசம் ஏற்படுதில்ல. இதுபோல் இடையிடையே தந்தையிடம் வந்து அமர்ந்து விடுங்கள். இதற்கடுத்த உயரமான இடம் சிருஷ்டி சக்கரத்தை பார்ப்பது. இது உயரமான இடம் தந்தைக்கிட்ட போகிறது. அதை விட கொஞ்சம் அதுக்கு கீழே நல்ல உயரமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி சக்கரத்தை பார்ப்பது. சிருஷ்டி சக்கரத்தில் உயர்ந்த இடம் எது? சங்கமம். சங்கமத்தில் முள்ளின் முனையை உச்சத்தில் காண்பிக்கிறீர்கள் அல்லவா? கீழே வந்தீர்கள், சேவை செய்தீர்கள், பிறகு உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுங்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இப்போ என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேரம் உங்களை அழைக்கிறது. நீங்கள் நேரத்தை அருகாமையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு எஜமான் யார்? உங்களுக்குள் இதை போன்ற திட்டம் தயார் செய்யுங்கள். நல்லது. அப்போ பாபா இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாரு. குழந்தைகள் வரத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். தந்தை சரி என்று சொன்னார். இதுபோல் ஒருவருக்கொருவர் இடையேயான விஷயத்தை, சுபாவத்தை, விருத்தியை புரிந்து சரி ஆமாம் என்று சொல்வதன் மூலம் இப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த சக்தியானது அமைதியின் ஜுவாலையை பிரகாசிக்க செய்யும். அதாவது எல்லோரும் அமைதி சக்தியோடு இருங்க. அதே போல் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒருங்கிணைந்த சக்தியாக செயல்படும் பொழுது அந்த அமைதியினுடைய ஜுவாலை
பிரகாசிக்கச் செய்யும். நெருப்பு கொழுந்தை பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த கூட்டு சக்தியானது அமைதி ஜுவாலையை பிரகாசிக்க செய்யும். நல்லது. அப்போ இந்த மாதிரி தனக்குள்ள அமைதியை கொண்டு வந்துட்டு எல்லோரோடும் ஒருங்கிணைந்து அந்த சக்தியை விருத்தி செய்யும் பொழுது அந்த ஜுவாலையானது நன்கு பிரகாசிக்கக்கூடியதாக ஆகும் அப்படிங்கிறார். நல்லது. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பாம்பே சேவை வாய்ப்பு இவங்களோட பேசுகிறார். பெயரே மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு ட்ராமா படி விசேஷமாக கோல்டன் கிஃப்ட் கிடைத்திருக்கிறது. என் அன்பளிப்பு பிரம்மா தந்தை மற்றும் தாயின் பாலனை மகாராஷ்டிராவுக்கு நேர்முகமாக கிடைத்துள்ளது. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் கிடைத்துள்ளது. இங்கெல்லாம் அவங்க பிரம்ம பாபா அதே போல் மம்மா சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை சொல்கிறார் பாபா. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு அதிகம். இப்போது மகாராஷ்டிரா மகானாகத்தான் இருக்கிறது. இனி என்ன செய்ய வேண்டும்? மகாராஷ்டிரா இப்போ நீங்கள் மகானாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய அம்மா பாபாவுடைய பாலனை கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தது மகாராஷ்டிரா எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் தயார் செய்ய வேண்டும். இதற்காக ஒரு மீட்டிங் செய்து அதில் எல்லோருக்கும் ஒரே சுபாவம், ஒரே சமஸ்காரம், ஒரே சேவையின் லட்சியம், அமைதி சக்தி எப்படி பரப்புவது என்பது பற்றி பிளான் தயார் செய்ய வேண்டும். செய்வீர்கள் அல்லவா? செய்வீர்களா? நல்லது. ஒரு மாதத்திற்கு பிறகு என்ன பிளான் செய்திருக்கிறீர்கள் என்று ரிப்போர்ட் கொடுப்பீர்கள். உங்களுடைய ஆன்மீக சம்பாஷணை இன்னும் அதிகமாகிவிடும். விதவிதமான ஜோன் இருக்கிறதல்லவா? ஆகவே அவர்களும் தயார் செய்வார்கள். அதில் நீங்கள் மகாராஷ்டிரா ஒரு சரம் தயாரியுங்கள். அவர்கள் அதில் வைரங்களை கோர்க்கட்டும். நீங்கள் ஒரு சரம் தயாரிங்க, அவங்க அதில் வைரத்தை கோர்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. நிறைய ஜோன் இருக்குதுல்ல, நீங்கள் சரம் தயாரிச்சிங்கன்னா அந்த ஜோன்காரங்க அதில் வைரத்தை சேர்க்கட்டும். டீச்சர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? முதலாவது வரிசை தைரியம் இருக்கிறதா? சமஸ்காரத்தை ஒன்றாக இணைக்கும் காரியத்தை எந்த ஜோன் செய்வார்கள்? ஏதாவது ஒரு ஜோன் சுப விருத்தி, சுப சிருஷ்டி, சுப கிருத்தி எப்படி கொண்டு வருவது? இதை ஒரு ஜோன் எடுத்துக்கொள்ளட்டும். எப்படி ஒவ்வொரு ஜோனும் ஒன்று செய்யுங்க. சில ஜோன் சுப விருத்தி எப்படி கொண்டு வர்றது, சுப திருஷ்டி, சுப கிருத்தி இது எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த சேவை எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஜோன், ஒருவேளை யாரோ ஒரு ஆத்மா சுயமாக தனது சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, விரும்புகிறது ஆனால் செய்ய முடிவதில்லை. இதற்காக அந்த ஆத்மாவிற்காக இரக்க மனம், மன்னிப்பு, உதவி, அன்பு கொடுத்து எப்படி தன்னுடைய பிராமண பரிவாரத்தை சக்திசாலியாக ஆக்கலாம், இந்த பிளான் தயார் செய்யட்டும். அப்படி ஒருத்தர் செய்யும்போது ஏதோ ஒரு ஆத்மா தன்னை மாற்றிக்க விரும்புது, ஆனால் மாற்றிக்க முடியல. அப்படிப்பட்ட ஆத்மாவை எப்படி அதுக்கு உதவி செய்து அவங்கள அந்த ஆத்மா எப்படி சக்திசாலி ஆக்குவது, எப்படி அந்த ஆத்மா விரும்புவது போல் அந்த நிலையை அடைய செய்வது அப்படிங்கிறத பற்றிய விஷயங்களை ஒரு குழு எடுத்துட்டு அதுக்கான பிளானை தயார் செய்யுங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க பாபா. ஒரு குழு அந்த மாதிரி சுபமான விஷயங்களை கொண்டு வரக்கான பிளான் தயார் செய்யணும். இன்னொரு குழு இந்த மாதிரியான விஷயங்களை தயார் செய்யணும். முடியுமா? செய்ய முடியுமா? முதலாவது வரிசை சொல்லுங்கள், செய்ய முடியுமா என்று. முடியும் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். ஏனென்றால் முதலாவது வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் மகாரதிகள். இப்போது பாப்தாதா பெயர் சொல்லப் போவதில்லை. ஒவ்வொரு ஜோனுக்கும் எது பிடித்தமானதாக இருக்கிறதோ அதை ஆன்மீக சம்பாஷணை செய்து பிறகு சிவராத்திரிக்கு பிறகு கூட ஒரு மாதத்தில் ரிசல்ட் சொல்லலாம். அப்போ நீங்கள் உங்களுக்குள் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறார் பாபா. மகாராஷ்டிரா அல்லவா நன்றாக இருக்கிறது. அதெல்லாம் இது மகாராஷ்டிரா ராஷ்டிரத்துக்கெல்லாம் மகானா இருக்குது, அதனால் நன்றாக இருக்கிறது. விருத்தி எல்லா இடங்களிலும் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு பாப்தாதாவின் வாழ்த்துக்களை அளிக்கின்றார்.
இதுவரையிலும் செய்ததற்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இனி விசேஷமானவர்களின் விருத்தி செய்யுங்கள். குவாலிட்டி குவாலிட்டி என்றால் பணக்காரராக இருக்க வேண்டும் என்பதல்ல. குவாலிட்டி என்பதன் பொருள் நினைவை நியமப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பவர். மற்றபடி மைக் மற்றும் வாரிசு என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். நிச்சய புத்தி உள்ளவராக, உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பாபா குவாலிட்டி அப்படின்னா பணக்காரர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குவாலிட்டி அப்படிங்கிறதோடைய அர்த்தமே பார்த்தீங்கன்னா நினைவு நியமத்தின்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுறவங்க, அதைத்தான் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் பாபா சொல்லுவார், மைக்கை தயார் பண்ணுங்க அப்படிம்பாரு, வாரிசுகளை உருவாக்குங்க அப்படிம்பாரு. அதனால் அதை பற்றி விஷயங்களாக உங்களுக்கு தெரியும் தானே, இல்லைங்களா? அப்படின்ட்டு பாபா நிச்சய புத்தி உள்ளவராக, உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவங்கள இருக்கணும்னா நிச்சய புத்தி உள்ளவராக இருக்கணும். அதில் உறுதியாக எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் எழுந்திருங்கள். யுகல் மற்றும் குமாரிகளுக்கான ரிட்ரீட் விசேஷமாக நடந்தது. இவர்கள் அடையாளத்துடன் வந்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. குமாரிகள் கூட்டமாக செல்லுங்கள். அனைவரும் பார்க்கட்டும். சுற்றி வாருங்கள். நல்லது. எல்லோருக்கும் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்றாலும் குமாரிகள் டபுள் லக்கி. ஏன், மற்றபடி குமாரர்களும் லக்கி தான். ஆனால் குமாரிகளுக்கு ஒருவேளை குமாரி வாழ்க்கையில் நிலையாக இருந்தார்களானால், குமாரிகள் ரொம்ப லக்கி, குமாரர்கள் லக்கி தான். ஆனால் குமாரிகள் அந்த குமாரி வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா டபுள் லக்கி அப்படிங்கிறார் பாபா. பாப்தாதாவின் குருபாயின் ஆசனம் கிடைத்திருக்கிறது. மனசிம்மாசனம் இருக்கவே இருக்கிறது. அது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் குருவின் ஆசனம் எதில் அமர்ந்து கொண்டு முரளி படிக்கிறார்களோ அது குரு ஆசனங்கிறது. குமாரிகள் உட்காந்து படிக்கிறாங்கள்ல, அந்த கதியில் உட்காந்து படிக்கிறாங்கள்ல, அந்த குருவா டீச்சராக இருந்து படிக்கக்கூடிய ஆசனம் அவங்களுக்கு தானே கிடைச்சிருக்கு. அது டீச்சராகி கற்பிக்கின்றீர்கள். ஆகவே பாப்தாதா கூறுகின்றார், குமாரிகளின் புகழ் 21 பரம்பரையை முன்னேற்றுபவர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய 21 ஜென்மத்தை முன்னேற்றி கொண்டீர்கள். ஆனால் யாருக்காக நிமித்தமாகிறீர்களோ அவர்களையும் கூட 21 ஜென்மம் முன்னேற்றினீர்கள். ஆதலால் நீங்கள் அப்படிப்பட்ட குமாரிகள் தானே. குமாரிகளுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. நீங்கள் 21 ஜென்மத்தை முன்னேற்றக்கூடியவங்க. அதே போல் மற்றவருடைய 21 ஜென்மத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அப்படித்தானே? பக்காவா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கச்சாவா? இன்னும் முழுமையாகாமல் இருக்கீங்களா இந்த விஷயத்தில்? இப்படி நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பக்காவாக இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், பக்கா குமாரிகள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். மோகினி சகோதரி கூறட்டும். நியூயார்க், முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? குமாரிகளின் குரூப் பக்காவாக இருக்கிறது. இவர்களுடைய டீச்சர் யார் அப்படின்னு கேட்குறாரு மீரா சகோதரி அவர்கள். பக்கா என்றால் கரவொலி எழுப்புங்கள். அப்போ அவங்கள பார்த்துட்டு அந்த நியூயார்க் அவங்கள பார்த்துட்டு இந்த குரூப்பை பார்த்துட்டு உங்களுடைய டீச்சர் யாருன்னு கேட்குறாங்க. மீரா சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் பக்காவாக இருந்தீங்கன்னா கரவொலி எழுப்புங்கள் அப்படிங்கிறாரு. பாப்தாதாவுக்கும் குஷியாக இருக்கிறது. நல்லது. இது குமாரிகளுக்கு 8வது ரிட்ரீட். இதன் விஷயம் நம்முடையவர் என்ற அனுபவம். 30 தேசங்களிலிருந்து 80 குமாரிகள் வந்திருக்கின்றனர். எல்லோருமே நம்முடையவர் என்ற அனுபவம் மிக நன்றாக செய்தனர். அங்கே ரிட்ரீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதில் 30 தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருமே நம்முடையவங்க, எல்லாருமே ஒரே குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இப்போ தான் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோங்கிறத நல்லா அனுபவம் செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். இது குமாரிகளுக்கு ஆகிவிட்டது. நீங்கள் எல்லோரும் யார்? நீங்கள் கூறுங்கள். இவர்களோ குமாரிகள் தான். நாங்கள் பிரம்மா குமாரிகள்.
நீங்களும் கூட குறைந்தவர்கள் அல்ல. இது குமாரர்களின் குரூப். கிடைத்திருக்கின்ற குரூப் நன்றாக இருக்கிறது. யுகலாக இருப்பவர்களுக்கு நஷா உள்ளது. அதிகப்படியான நஷா தெரியுமா? எப்போதிருந்து குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த ஞானத்தை தாரணை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்து இப்போது மக்களிடையே மெஜாரிட்டி மக்களிடையே தைரியம் வந்திருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, எப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எப்போ வந்து இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு தாரணை செய்ய ஆரம்பித்தாங்களோ, யுகல்ஸ் மாதிரி அவங்களே வந்து தாரணை செய்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, சுத்தமான உணவை சாப்பிட்றாங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க, எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஆரம்பித்து நினைவு செய்வது, முரளி வகுப்பு, சேவை செய்வது எல்லாத்துலேயுமே இந்த யுகல்ஸ் அதே போல் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யதை பார்த்த உடனே அப்போ மக்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஓஹோ, இது சரிதான், குடும்பத்தில் இருக்கிறவங்களே செய்கிறாங்க அப்படின்னு தைரியம் வருது. நாமும் கூட இப்படி இருக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. அப்போது நம்மளுக்கு ஆசை வருது, நம்மளும் வந்து திருமணமானவங்க, நாமும் வந்து இந்த மாதிரி 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த ஞானத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளாலையும் செய்ய முடியும் தானே, இது முடியாமல் போயிடுமா, முடியும் தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால், பிரம்மா என்றால் பிரம்மா குமாரிகள் ஆகிவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும் என்று அப்படி நினச்சிருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போது பிரம்மா குமாரி ஆகி குடும்ப விவகாரங்களையும் நடத்த முடியும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் யுகல் தம்பதியராக இருப்பவர்களிடம் இன்னும் ஒரு விசேஷம் இருக்கிறது. இவர்கள் மகாத்மாக்களுக்கு சவால் விட்டிருக்கிறார்கள். நாங்கள் கூடவே இருந்து காரிய விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆன்மீகம் சிரேஷ்டமாக இருக்கிறது, வெற்றியாளர்களாக இருக்கிறோம். அப்போது அவங்க யாரு கூட அந்த யுகல்ஸ் சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, யாருடைய சேலஞ்ச் பண்ணுறாங்க? பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள் கூட சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன மகான் ஆத்மாக்கள் என்ன சொன்னாங்க? குடும்பத்தில் இருந்தெல்லாம் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயத்தையெல்லாம் செய்ய முடியாது, அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, குடும்ப வாழ்க்கையில் அதெல்லாம் ஒத்து வராது, சந்நியாசம்தான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த யுகலாக வரக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களுக்கே வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. நாங்கள் காரியம் செஞ்சாலும் எங்களுடைய ஆன்மீகம் வந்து சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வெற்றியாளர்களாக இருக்கிறோம். ஆகவே வெற்றியுடன் நடந்து காட்டுவது தம்பதிகளாக இருப்பவர்களுடைய காரியம். யாரெல்லாம் யுகலாக இருக்கிறீங்களோ அவங்க உங்களுடைய வெற்றியை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி காமிங்க, நடந்து காட்டுங்க. இது உங்களுடைய காரியமாக இருக்கட்டும். அதனால் பாப்தாதா யுகலாக இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை அளிக்கின்றார். யார யுகலோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறார். உங்களால் வந்து இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பை பற்றிய விஷயங்கள் கொஞ்சம் மாறிடுச்சு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் நீங்கள் நடந்து காட்டுங்க, தொடர்ச்சியாக நடந்து காட்டுங்க அப்படிங்கிறாரு. சரிதானே, சவால் விடுபவர்கள் தானே, பக்காவா? அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கே சவால் விடக்கூடியவங்க தானே நீங்கள், பக்காவா? அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்களா? சவால் விடுற அளவுக்கு நீங்கள் ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கிறீங்களா? நெஞ்சில் வந்து அந்த ஒரு தைரியம் இருக்குதா? யாராவது சிஐடி வந்து சோதித்தல் செய்யட்டும், நீங்கள் கூறுங்கள், சோதித்து பாருங்கள் என்று துணிச்சல் இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். நல்லது. யாராவது சிஐடி வந்து நீங்கள் உண்மையாலுமே பாபா சொல்லக்கூடியதை யுகலாக இருந்துட்டு கணவன் மனைவி 2 பேருமே ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லி சோதித்து பாருங்கள், சோதிங்க, சிஐடி வந்தால் சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தைரியம் இருக்குதா? கையை உயர்த்துங்கள் அப்படிங்கிறாரு. நல்லது. கிராம சேவை துறையினர் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக கூறினார்கள். ஏதோ புதுமையாக செய்கிறார்கள் அல்லவா? பாபா சொல்கிறாங்க, கிராம சேவை துறையில் வந்து மீட்டிங் நடக்குது, அவங்க வந்து புதுமையாக செய்கிறாங்க ஏதாவது, அப்படித்தானே? யாராவது புதுமையாக என்ன செய்கிறார்கள், யாராவது கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோகினி சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, யோக பிரயோகத்தோடு கூடவே ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய பயிர்கள் பற்றிய திட்டம் தயாரித்திருக்கிறார்கள்.
இது நல்லது. ஏனென்றால் தற்காலத்தில் பயிர்களிடமிருந்து என்ன கிடைக்கிறதோ அவற்றில் பிரச்சனைகள் உண்டு. ஆகவே நல்ல காரியம் செய்தீர்கள். மோனி சிஸ்டர் அந்த கிராம சேவையை செய்கிறவங்க கிட்ட என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. மோனி சிஸ்டர் கேட்குறாரு. மோனி சிஸ்டர் பதில் சொல்கிறாங்க. திரும்ப பாபா, நீங்கள் பண்ணுறது நல்லது தான். நீங்கள் இந்த யோகிக் ஃபார்மிங் சொல்லி போட்டு சொல்கிறாங்க இல்லைங்க, நம்மளை பார்த்துட்டு நிறைய இடத்துக்கு மதுபன் போகும்போதெல்லாம் வச்சுருப்பாங்க. பின்னாடி சின்ன சின்ன ஷோ மாதிரிலாம் நடத்துவாங்க. அப்போ யோகத்தின் மூலமாக விவசாயம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது தேவையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று, தனக்கு பலனளிக்கும் யோகம் செய்வார்கள். இரண்டாவது, பொதுமக்களுக்கு உதவியும் கிடைக்கும். அதனால் நல்லது செய்கிறார்கள். ஆர்வம் உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது, வாழ்த்துகள், நன்று அப்படிங்கிறாரு. இன்றைக்கு யாரெல்லாம் புதியதாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் எழுந்திருங்கள். பாதி வகுப்பு புதிதாக வந்திருப்பவர்கள். உங்கள் எல்லோருக்கும் மதுபன் வந்ததால் விசேஷ குஷி இருக்கும். மகிழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள். மேலும் பாப்தாதா சதா எல்லோருக்கும் இதைத்தான் கூறுகின்றார். அமர் பவ என்ற வரதானத்தை அமிர்த வேளையில் ரிவைஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அமர் பவ அப்படிங்கிற வரதானத்தை நம்ம அமிர்த வேளையில் நினைவு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. இங்கு தந்தையிடமிருந்து வரதானம் கிடைக்கிறது. ஆனாலும் வரதானம் எப்போது உபயோகப்படும் என்றால், எப்போது நீங்கள் தினமும் ரிவைஸ் செய்து கொண்டிருப்பீர்களோ அப்போது தான். இப்போ பாபா எவ்வளோ வரதானங்கள் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் புதுசாக வந்தவங்க அமர் பவங்கிற வரதானத்தை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாபாவுடைய வரதானம் எப்போ வேலை செய்ய அப்படின்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான். அது எஸ்பெஷலி அமிர்த வேலையில். அதனால் ரிவைஸ் செய்து கொண்டே இருங்கள், முன்னேறி கொண்டே இருங்கள். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாபா தொடர்ந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க பாபா? மற்றபடி இன்று யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ பாப்தாதா உங்கள் எல்லோருக்கும் மிக மிக அன்போடு வரவேற்று சரீரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். நன்று டீச்சர்கள் நன்றாக இருக்கிறீர்களா? டீச்சர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நல்லது. மூத்தவர்களும் கூட எழுந்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. பாருங்கள், பாப்சமான் டைட்டில் உங்களுக்கும் கூட இருக்கிறது. தந்தையும் கூட டீச்சராக வருகின்றார். டீச்சர் என்றால் சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் மற்றவர்களையும் அனுபவசாலியாக ஆக்குவது. பாருங்கள், டீச்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. சுய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்க சுய அனுபவம் செய்து அந்த ஆதாரத்தில் மற்றவர்களையும் அனுபவசாலியாக ஆக்கணும். இதுதான் டீச்சர்ஸ் அப்படிங்கிற லட்சணம். அனுபவம் என்ற அத்தாரிட்டி எல்லாவற்றையும் விட விசேஷமானது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் அனுபவசாலி ஆகியிருந்தாலும் கூட வாழ்க்கை முழுவதும் மறக்காது. கேட்கும் விஷயம், பார்க்கின்ற விஷயம் மறந்துவிடும். ஆனால் அனுபவம் செய்த விஷயம் மறக்காது, இல்லைங்களா? நிறைய பேர் சீனியர்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட போனால் நமக்கு அந்த அனுபவம் ஏற்படும். அவங்களுடைய தூய்மையினுடைய சக்தி அனுபவம் ஏற்படும். அவங்களுடைய யோகத்தினுடைய சக்தி நமக்கு அனுபவம் ஏற்படும். சும்மா வெறும் வார்த்தைகளை சொன்னால் டீச்சர்ஸ் இல்லை. நீங்கள் அனுபவம் செய்து மற்றவங்களை அனுபவம் செய்ய வைங்க அப்படிங்கிறாரு. ஆகவே டீச்சர்ஸ் என்றால் அனுபவசாலிகளாக அனுபவம் செய்விப்பவர்கள். இந்த காரியம்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. ஏதாவது அனுபவத்தில் குறை இருந்தால் ஒரு மாதத்தில் நிரப்பி விடுங்கள். பிறகு பாப்தாதா ரிசல்ட் கேட்பார். ஏதாவதுல குறை இருக்குன்னா அதை ஃபில் பண்ணிக்கங்க. பாபா ரிசல்ட் கேட்பார். நல்லது. இப்போது நாலா பக்கமும் உள்ள பாப்தாதாவினுடைய மன சிம்மாசனத்திற்கு அதிகாரியாயிருக்கின்ற சதா தன்னுடைய சைலன்ஸ் சக்தியை அதிகரித்து கொண்டும், இதைத்தான் முன்னாடியே பாபா சொன்னார் இல்லைங்களா? சைலன்ஸ் பவர் என்ன செய்யணும்? அதிகரிச்சுட்டே இருக்கணும். த நீட் ஆஃப் த ஹார் இதுதான். இப்போ இன்றைய தேவை இதுதான். சைலன்ஸ் பவரை அனுபவம் செய்யணும். மற்றவர்களும் முன்னேறுவதற்கு ஊக்கம் உற்சாகம் அளித்து கொண்டும் சதா குஷியாக இருக்கின்ற, மேலும் எல்லோருக்கும் குஷியின் அன்பளிப்பை அளிக்கின்ற நாலா பக்கமும் உள்ள பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசிகள் மற்றும் நமஸ்தே அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக சாந்தமணி தாதியோட சின்ன ஒரு சந்திப்பு செய்கிறார். உங்களுக்கு என்ன டைட்டில் கிடைத்திருக்கிறது? பாப்தாதா சச்சி கவுடிங்கிற டைட்டில் இருக்குங்களாமா சாந்தமணி தாதிக்கு.
பாப்தாதா சச்சி கவுடி என்ற ரூபத்தில் பார்க்கின்றார். நல்லது, பாருங்கள், நடத்தி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்களை சொல்கிறார் சாந்தாமணி தாதிக்கு. முன்னி சகோதரி பாப்தாதாவிடம் கேட்டார், பாபா ஓம் சாந்தி. முன்னி சகோதரி பாப்தாதா கிட்ட கேட்குறாங்க, தாதி பிறப்பு எடுத்து விட்டாரான்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, தாதி கேட்குறாரு. பொதுவாக தாதின்னு சொன்னாலே பிரகாஷ்மணி தாதி தானே சொல்லுவோம் இல்லைங்களா? தாதி பிறப்பெடுத்து விட்டாரான்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு பாப்தாதா சொல்கிறார், ஆம், நடந்து விட்டது அப்படின்னு பாப்தாதா பதில் சொல்லி வாணியை முடிக்கிறார். ஓம் சாந்தி. முடிந்த வரைக்கும் பாப்தாதா சொல்லக்கூடிய விஷயம் நினைவு தான். எந்த ஒரு விஷயத்தில் எந்த டாபிக் பற்றி பேசினாலும் கடைசியாக பாப்தாதா நினைவு செய்யுங்க. உங்களுக்குள்ளே அமைதியினுடைய சக்தியை நிரப்பிக்குங்க. நீங்கள் மகாதானியாகி மற்றவங்களுக்குமே அமைதி தரக்கூடிய அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய ரோலாக இருக்குது. வெறும் பாபாவை கிட்டேருந்து சக்தி எடுப்பது மட்டும் இல்லை, அந்த சக்தி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து சேவை செய்வது உங்களுடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதை மீண்டும் மீண்டும் செக் பண்ணிக்கங்க. அந்தளவுக்கு நான் சக்திசாலி ஆகிட்டேனா? கடைசியில் நடக்கக்கூடிய அந்த அச்சானக் திடீர்னு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேருந்து என்னால் அந்த நேரத்தில் பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்ச் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு நான் என்னோடய மனசு க்ளீன் அண்டு கிளியராக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்குமே ஆதாரம் பாபாவினுடைய நினைவு தான். அதனால் நம்ம கூடுமான வரை தந்தைவினுடைய நினைவிலேயே நிலைச்சிருப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தினமொரு அவ்யக்தவாணி பகுதியில் இன்று நாம் கேட்கக்கூடிய வாணிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த வாணி நடைபெற்ற நாள் 10/4/2017. இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அவ்யக்தவாணி. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வாணியினுடைய தேதி சொன்னால் 10/4/2017. இதுக்கு முன்னாடி 20/3/2017 பாப்தாதா குழந்தைகளோடு மிலன் செய்கிறார். குல்சா தாதி சரீரத்தில் குழந்தைகளோடு பேசுகிறார். அப்போ இந்த வாணி அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்த மிலன் 10/4/2017 நடக்க போகுதுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் குல்சா தாதிக்கு அந்த பாப்தாதாவுடைய ரதத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. பாபா சொல்லியிருக்காங்கல்ல, எதுவுமே திடீரென்று நடக்கும் அப்படின்னு. பாபா வரக்கூடிய சரீரத்துக்கு கூட அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த 10/4/2017 மிலனுக்காக ஏற்கனவே ஷெட்யூல் போட்டங்காட்டி குழந்தைகளெல்லாம் வந்திருப்பாங்க. பாரத தேசம் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த வந்த குழந்தைகளை ஏமாற்றமடைய செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போல்லாம் மிலனுக்கு போகும்போது 2020, 2025 இதெல்லாம் மிலனுக்கு போகும்போது நம்ம டைமண்ட் ஹால்